ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் லீடிங்கில் இருக்காங்க, அதை எப்படி லைவாக ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. result.ec.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு. அதில் போனீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக 234 தொகுதிகள் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஏடிஎம்கே இப்போதைக்கு 7 லீடிங், டிவிகே 4, டிஎம்கே 3 அந்த மாதிரி லீடிங்கில் தான் இருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த மொத்தமாக எந்தமான பார்ட்டி எத்தனை லீடிங்கில் இருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 15 தொகுதிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 234 தொகுதிகளில் 15 தொகுதி அப்டேட் ஆகிருக்கு. போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெகுலராக வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ யார் யாரெல்லாம் லீடிங்கில் இருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஒவ்வொரு தொகுதி வைஸாக அவங்க யார் யார் லீடிங்கில் இருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாம் ஒவ்வொரு மொத்தமாக 7 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லீடிங் யார் லீடிங்கில் இருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் ப்ளஸ் 450, இவங்க மற்றவங்களோட 450 ஓட்டு அதிகமாக இருக்காங்க, இவங்க 450 ஓட்டு கம்மியாக இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக எவ்வளோ ஓட்டில் இருக்காங்க அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தொகுதிக்குமே ஒவ்வொரு தொகுதியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யார் லீடிங்கில் இருக்காங்க, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ரெகுலராக வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா பார்த்தா நியூஸ் சேனல்லாம் பார்த்தா கொஞ்சம் தோராயமாக போடுறாங்க. அவங்க கிடைச்ச தகவல் படி மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. பட் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸோ அக்யூரேட்டாக யார் இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரிய வருங்க. இது வெப்சைட்டில் இந்த மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. யார் யார் லீடிங்கில் இருக்காங்க, எந்தெந்த தொகுதி அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வெப்சைட் முதல்ல கொடுத்துருக்காங்க. இல்லை வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, எனக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியல அப்படின்றவங்க உங்களுக்குன்னு பார்த்தா தனியாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப் பொறுத்த வரைக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ECI நெட் அப்படின்ற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஆப். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் எலெக்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இருக்குது பாருங்கள் ஜென்ரல் எலெக்ஷன் டு அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா யார் யார் லீடிங்கில் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வெப்சைட்லேயும் ஆப்லேயும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மாறிட்டு வருதுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல யார் யாரெல்லாம் முன்னிலை இருக்காங்க அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்கன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஆப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் தொகுதி வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஒரு சில தொகுதி அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க, ஒரு சில தொகுதி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கவுண்டிங் ப்ரோக்ரஸ்னால் அந்த இடத்துல இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தங்க. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் அப்டேட் ஆகிருக்குன்றத இதன் மூலமாக பார்த்தா நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஆப் மூலமாக வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாரி. ஸோ ரெண்டுத்துலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுங்க. அப்போ தான் எல்லா தொகுதிக்குமே உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக ஆப் மூலமாக நீங்களே உங்களுக்கான ரிசல்ட் லைவாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டிவிலையும் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. டிவியில் ஒரு சில பேர் அவங்களுக்கு சாதகமாக அமையலாம். அவங்களுக்கும் கிடைக்கிற தகவலை வச்சு தான் அவங்களும் பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு சில செய்தித்தாள்களை அதிகமாக ஒரு கட்சிக்கு சொல்லுவாங்க, இன்னொன்று கம்மியாக சொல்லுவாங்க. பட் எல்லாத்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அன்டில் ஒரு மணி கிட்ட அப்படி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான அப்டேட்டிங்க. 2 தளம் இருக்குது. ஒன்று ஆப் மூலமாக, வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.